ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல தற்போது என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில நல்வாழ்வு சங்கத்தில வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு குடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாகப்பட்டினம் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தில ஒப்பந்த அடிப்படையில வேலைக்கு சேர ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. விருப்பம் உள்ளவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள வண்டுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பட்டணம் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையிலான முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிய கீழ்கண்ட பணியிடங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது. என்ன பணியிடம், யார் விண்ணப்பிக்கலாம், என்ன தகுதி வேண்டும், எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற தகவலை வந்து தற்போது பார்ப்போம். மருந்தாளுநர் இந்த வேலைக்கு வந்து ஒரு காலி பணியிடம் வந்து நிரப்புறாங்க. இதற்கான கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பு அறிவியல் பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். டிஃபார்ம் பிஃபார்ம் வந்து படிச்சிருக்கணும். தமிழ்நாடு பார்மசி கவுன்சிலில் வந்து பதிவு செஞ்சிருக்கணும். இதற்கான ஊதியமாக 1000 ரூபா வந்து வழங்குறாங்க. இந்த பணிக்கு 40 வயசு கீழே உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த வேலை ஆய்வக நுட்பனர் லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 1. கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு அறிவியல் பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். மருத்துவ கல்வி இயக்குனரால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு கல்வி நிறுவனத்தில் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப படிப்புல 1 வருட காலம் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். நல்ல உடல் நலன், நல்ல கண் பார்வை மற்றும் வெளிப்புற வேலை செய்யும் திறன் வந்து கொண்டிருக்கணும். இதற்கான சம்பளமா வந்து மாசத்துக்கு 13,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இந்த பணிக்கு 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த வேலை செவிலியர். இதற்கான காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 3. கல்வி தகுதி வந்து டிஜிஎன்எம் படிச்சிருக்கணும் அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் பிஎஸ்சி நர்சிங் வந்து படிச்சிருக்கணும். தமிழ்நாடு செவிலியர் தாதியர் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ் வந்து வச்சிருக்கணும். இந்த பணியில சேர்றவங்களுக்கு 18,000 ரூபாய் ஊதியமா வந்து வழங்குறாங்க. 50 வயசுக்கு உட்பட்டவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்த வேலை சுகாதார ஆய்வாளர் நிலை 2 காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 1. கல்வி தகுதி 12ஆம் வகுப்புல உயிரியல் அல்லது தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடம் வந்து படிச்சு தேர்ச்சி பெற்றுக்கணும். 2 வருட பல்நோக்கு சுகாதார பணியாளர், சுகாதார ஆய்வாளர், துப்புர ஆய்வாளர். கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், காந்திகிராம் கிராமிய நிறுவனம் உள்ளிட்ட நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள்ல இயக்குனர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையால் வழங்கப்பட்ட சான்றிதழ் வந்து பெற்றுக்கணும். இந்த வேலைக்கு வந்து 14,000 ரூபாய் சம்பளமா தராங்க. 40 வயசுக்கு உட்பட்டவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பல்நோக்கு மருத்துவ பணியாளர் பதவிக்கு காலி பணியிடங்கள் 2. இதற்கான குறைஞ்சபட்ச கல்வி தகுதியை 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மற்றும் வந்து எழுதவும் படிக்கவும் வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த பணியில சேர்றவங்களுக்கு 8,500 ரூபாய் சம்பளமா தராங்க. 40 வயசுக்கு உட்பட்டவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தகுதியும் விருப்பம் உள்ளவங்க நாகப்பட்டினம்.nic.in இந்த வெப்சைட்ல இதற்கான நோட்டிபிகேஷன் இருக்கு. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அதுலயே வந்து உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் இருக்கு. அதுவும் டவுன்லோட் செஞ்சு இதற்கு தேவையான நகல்கள், சான்றுகளும் வந்து அதனுடைய நகல்களும் வச்சு சுய சான்றொப்பம் இட்டு இணைத்து இந்த கீழ்கண்ட முகவரிக்கு வந்து நீங்க வந்து நேர்லயோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ வந்து அனுப்பி வைக்கலாம். எந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், நாகப்பட்டினம் இந்த முகவரிக்கு அனுப்பணும். விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்னன்னா கல்வி தகுதிக்கான சான்று மதிப்பெண் பட்டியல், இருப்பிட சான்று, ஜாதி சான்று, மாற்றுத்திறனாளி, விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், திருநங்கை ஆகியவர்களாக இருந்தால் அதற்கான சான்று, ஆதார் அட்டை நகல், அனுபவ சான்று இருந்தால் அதுவும் வந்து நீங்க இணைச்சு அனுப்பலாம். இந்த வேலைக்கான நிபந்தனை என்னன்னா இந்த பதவி முற்றிலும் வந்து தற்காலிகமானது. எந்த காலத்திலும் வந்து பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. தேர்வு செய்யப்படும் பட்சத்தில் 11 மாதத்திற்கு பணி நியமன ஒப்பந்த பத்திரம் வந்து அளிக்கப்படும். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா கடைசி தேதி 11/8/2025. வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.